வணக்கம் மக்களே, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சட்டப்பேரவை கூட்டிட்டாங்க. 117வது சட்டமன்ற கூட்டிட்டாங்க. எல்லாருமே பதவி ஏற்கிறாங்க. முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டாரு, எம்எல்ஏவை கன்வெர்ட் பண்ணிட்டாரு. நல்ல விஷயம். இதில் ஒரு சின்ன சொதப்பு இல்லைன்னா, அமைச்சர் கீர்த்தனா சர்டிஃபிகேட் கொண்டு வரலையா, மறந்துட்டாங்க போல. அவங்க ஆபி மூட்ல இருந்து சர்டிஃபிகேட்டை மறந்துட்டாங்க. இது ஒரு மைனஸான விஷயம். ஸோ தப்பு. என்னதான் இருந்தாலும் போகிறோன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஸ்கூல் போகும்போது, நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது, ஸ்கூல் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகும்போது, அதாவது 10th 11th போகும்போதும் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஸ்கூல் மாதிரி தான் இதுவும். ஒரு அமைச்சராக இருந்திருக்காங்க, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. விஜயண்ணா கோவப்படுவார். ஸோ பார்த்துக்குங்க கீர்த்தனா, ரொம்ப பெரிய விஷயம். தலைவர் எவ்வளோ பெரிய கோவக்காரன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ பார்த்துக்குங்க. விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. வெரி ஸ்ட்ரிக்டான முதலமைச்சர் வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும் அவர் நினைக்கிறாரு. போதையில்லா தமிழகம் எக்ஸட்ரா பெண்கள் பாதுகாப்பு எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ தேர்தல் அறிக்கையில் சொன்ன இலவசங்கள் இதெல்லாம் வேறு. பட் ஆட்சி எப்படி ஸ்ட்ரிக்டாக போகணும், ஊழல் ஆட்சி எப்படி போகணும். ஆனால் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, பொறுப்பு இல்லாமல் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தது ரொம்ப தப்பான விஷயம். அது எப்படி சர்டிஃபிகேட் இல்லாமல் வரலாம், மறந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ மறதி மனுஷனுக்கு சகஜம். பட் இருந்தாலும் பதவி ஏற்கலை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வெற்றி சான்றிதழ் இல்லை, சட்டப்பேரவைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நியூஸில் கீர்த்தனா பதவியேற்காமல் திரும்பி சென்ற அமைச்சர் கீர்த்தனா. ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. பட் இன்னைக்கு நாளைக்கு பதவி ஏற்றுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்க. இன்னைக்கு எம்எல்ஏவை உறுதி செஞ்சு ஆகணும். அதான் உறுப்பினர். ஸோ அதனால் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். ஸோ போட்ட மக்களே, என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மீனே நல்ல விஷயமா இருக்கும். என்ன இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா, ஏடிஎம்கே பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்பரேட் ஏடிஎம்கே எப்படி இருந்த கட்சி, எப்படி வளர்ந்த கட்சி, எப்படி ஆலமரமாக நின்ன கட்சி, இன்னைக்கு பிளவு பண்டுகை இருக்குது. ஸோ நம்ம எம்ஜிஆர் பல விடயங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதாவை வழிநடத்தின கட்சி. லாஸ்ட்டாக அவங்க எம்ஜிஆர் முடித்து அவர் உயிரிழக்கும் அவர் வேலை அவருக்கு கட்டி காப்பாற்றி வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கட்டி காப்பாற்றி, எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதுக்கப்புறம் ஜெயலலிதா பதவியேற்று அதுக்கப்புறம் கட்டி காப்பாற்றி தமிழ்நாட்டை அவங்க ஆண்டாங்க. ஸோ ஒரு அயன் லேடியாக ஸ்ட்ராங்காக நின்னாங்க. எம்ஜிஆர் எப்படி அன்பு மழையில் மக்கள் மத்தியில் எப்படி அன்பால் ஆட்சி பண்ணாரோ அதே மாதிரி தான் நம்ம தலைவரே இருப்பார். கண்டிப்பாக டிவிகே தலைவர், இப்போ இருக்கிற சிஎம். மக்கள் அன்பு தான் அவருக்கு இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கு. ஜெயலலிதா அன்பு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங் லேடி. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஊழலும் பண்ணுவாங்க. ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அது நமக்கு தெரியும். நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது, ஊழல் வரும்போது, சொத்து குவிப்பு வழக்கு வரும்போதே, சொத்து அவ்வளோ குவிச்சு வச்சிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கில் போயிட்டு திகார் ஜெயிலில் போயிட்டு பல வருடங்களாக கேஸ் நடந்து ஜெயிலில் கன்ஃபார்ம் பண்ணி உள்ளே போட்டு மறுபடியும் வெளில வந்துட்டு மறுபடியும் சிஎம் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, அவுட், செத்து போயிட்டாங்க. ஸோ அப்படி இருந்த கட்சியில் அப்புறம் பொறுப்பா சிஎம்மா ஓபிஎஸ் வந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, கோத்தூரில் மீட்டிங் போட்டாங்க, கூத்தடிச்சாங்க, கவர்மெண்ட் பணத்தை நல்லா சாப்பிட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சசிகலா ஜெயிலுக்கு போகிறாங்க தெரிஞ்சுது. சட்டப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ண போகிறாங்க தெரிஞ்சுது. உடனே பார்த்தா எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனார். அப்படியே கண்டினியூ பண்ணார். அவர் மூலிமா பல கோடி கொள்ளடிச்சாங்க. இருக்கிற எம்எல்ஏக்கள் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு மிதந்தாங்க. பணத்தில் மிதந்தாங்க, படுத்து உருண்டாங்க. இதுதான் உண்மை. பல கோடி சேர்த்து வச்சுருக்காங்க. இன்றைக்கும் அதில் பாதி எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பெரிய விஷயம். பெருச்சாலிங்க இவங்க யாருமே. அதுவும் கொரோனா டைம், இவங்க இருக்கும்போது கொரோனா டைம் வரை வந்துருச்சு. அடி காலி பண்ணிட்டாங்க. இதுதான் சாக்குன்னு பணத்தை வாரி சுட்டிட்டாங்க. ஸோ அதனால் கஜனாவை காலி பண்ணிட்டு போனாங்க. அடுத்தது டிஎம்கே வந்தது. அவங்க கஜனா காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இருக்கிற உண்மை அதானே, ஃபேக்ட் அதானே. ஒரு ஆட்சி போனால் ஒரு ஆட்சி கஜனா காலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கோடி ரூபா கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ டிஎம்கேவும் காலி, நம்ம டிவிகே வந்திருக்காரு. ஸோ இவங்க இருக்கிற உண்மையை சொல்கிறாங்க. அவங்க டிஎம்கேல வெள்ளை அறிக்கை விடு, ஏடிஎம்கேல வெள்ளை அறிக்கை மாற்றி சொன்னாங்க, யாருமே விடலை. ஸோ இப்போ நம்ம தலைவர் கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை விடுவார். ஒரு தூய்மையான ஆட்சி பணம் இருப்பார். ஸோ அதை விடுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ஏடிஎம்கேல கண்டிப்பாக பிளவு ஏற்பட போகுது. ஸோ நியூஸ் பிரகாரம் அதான் ஸ்ட்ராங். இன்னைக்கு இப்போ தான் சட்டசபைக்கு வரும்போது அதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஏடிஎம்கே பொருளாளர்கிட்ட அவர் பின்னாடி தான் எல்லாமே போனாங்க. அவர் பின்னாடி தான் எல்லாமே எலெக்ஷன் சந்திச்சாங்க. அவர் பின்னாடி தான் பிஜேபி டீமே இருந்தது, கூட்டணி வச்சு பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே தவிடு கூட ஆயிடுச்சு. காரணம் தோல்வி, கண்டினியூவாக தோல்வி.
போன ஐந்து டிஎம்கேவும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த 5 ஆண்டு டிவிகே ஜெயிச்சிட்டாங்க. புது கட்சி ஜெயிச்சிட்டாங்க. தலைவர் சிஎம் ஆயிட்டாரு. டிவிகே தலைவர் சிஎம் ஆயிட்டாரு விஜய். ஸோ அதனால வந்துட்டு கண்டினியூ தோல்வி ரொம்ப கஷ்டம். என்ன பண்றீங்க? யாரோட கூட்டணி? இப்போ ஏன் உங்க ஆட்சி சரியில்லை, அதனால மக்கள் வெறுக்கிறாங்க. நீங்க பண்ண ஆட்சி சரியில்லை வெறுக்கிறாங்க. உங்க கூட நான் இங்க இருந்தோம், கொள்ளடிச்சோம், அது வேற விஷயம். பட் இப்போ வந்து வெற்றி இல்லை, எங்களுக்கு பதவி இல்லை, அமைச்சர் பதவி இல்லை, எம்எல்ஏ தான் இருக்கும், யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க. டிஎம்கேனா ஏடிஎம்கேனா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல உட்கட்சி பூசல்கள் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். அது பூசலாக தான் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு இப்படி கேம் விளையாட்டு இருந்தாங்க. மறுபடியும் எடப்பாடி வீட்டில் மீட்டிங், மறுபடியும் மணி அண்டு கேவி சண்முகம் வீட்டில் மீட்டிங். வேலுமணி சண்முகம் இவங்க எல்லாம் சிவி சண்முகம் இவங்க எல்லாமே வந்துட்டு ஒன்றா கூடி மீட்டிங் போட்டு ஏடிஎம்கேவை காலி பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் விஜய் பக்கம் வர போகிற மாதிரி தான் சொன்னாங்க. சிஎம் கட்சியில் சேர போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம். வந்து சேர்ந்தாங்கன்னா இன்னும் கட்சி பலம் பெறும், தைரியமாக ஆட்சி பண்ணலாம் தலைவர் நம்ம சிஎம். அதனால் வந்து நல்ல விஷயம். ஏடிஎம்கேல வந்து உட்கட்சி பூசல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர், அதாவது ஏடிஎம்கே பழனிசாமி பார்த்தீங்கன்னா தனியாக போகிறாரு. அவர் கூட 4-5 பேர்த்த சொற்ப எம்எல்ஏக்கள் தான் போகிறாங்க. ஆனால் வேலுமணி வந்தார், பார்த்தா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோதான், விட்டுக்குச்சு. தனியாக தெரிஞ்சு போச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது நம்ம பார்ப்போம். ஏன்னா எடப்பாடி வந்துட்டு ஒருதலை பட்சமாக தான் இருந்தார். செங்கோட்டையன் தூக்கி எரிஞ்சிட்டாரு, ஓபிஎஸ் தூக்கி எரிஞ்சிட்டாரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப துரோகம். சசிகலாவை அவுட் பண்ணிட்டாரு, கட்சிக்கு வரவிடாதுன்ட்டாரு. ஸோ அவர் எதிர்க்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரையும் தூக்கி போட்டார். முன்னாள் அமைச்சராகட்டும், எம்எல்ஏக்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு தூக்கி போட்டார். இவரால் கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பித்து கொடி பிடிச்சி கொள்கை பரப்பி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின மாதிரி இவர் தான் ஏடிஎம்கே ஆரம்பித்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணிட்டார். மூடி இடியஸ் ஸ்டூபிட் நான்சன் பிளாடி பர்கர் அப்படிதான் ஆயிட்டார். இன்னைக்கு வந்துட்டு இவரை ஓரம் கட்டாங்க. எப்பவுமே வந்து மனுஷன் வந்து ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். அதான் சொல்லுவாங்க, நல்லப்பா மாதிரி ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். எப்போனாலும் விஷத்தை கக்குவானுங்கள, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் எடப்பாடி வந்துட்டு விஷத்தை கக்கி சசிகலா ஓரம் கட்டினீங்க. அவ்வளோ உங்களுக்கு முன்னாடி இருந்தார் செங்கோட்டையன், அவரை ஓரம் கட்டினீங்க. ஓபிஎஸை ஓரம் கட்டினீங்க. இன்னைக்கு வந்துட்டு செங்கோட்டையனை ஓரம் கட்டினீங்க. பட் நம்ம தலைவராக கூட, எங்கள் தலைவராக கூட, இப்போ இருக்கிற சிஎம் கூட, விஜய கூட கட்சியில் சேர்ந்து வெற்றி தோல்வி அப்பாற்பட்ட பிரச்சனை வந்தார், சேர்ந்தாரு. இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. பழையபடி எப்போதும் போல எம்எல்ஏ, 10வது முறை எம்எல்ஏ, இன்னைக்கு அமைச்சர். எவ்வளோ பெரிய விஷயம். அவருக்கு தெரியுது, சரி இங்கே இருந்தால் செட் ஆகாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக ஒன்றா சேருங்கன்னு சொன்னாப்புல. என்ன நல்லதானே சொன்னார். ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க, தினகரனை சேர்த்துக்குங்க, சசிகலாவை சேர்த்துக்குங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க, சசிகலா தான் உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க, பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொன்னார். எடப்பாடி கேட்கலையே. திமுரு, அந்த திமுரு இருந்தாலே காலி. ஏடிஎம்கே இப்போ டிஎம்கே எப்படி காலி ஆச்சு? திமுரு தான். திமுரு கொள்ளடிக்கிற கூட்டத்தை கூட இருந்தாலே திமுரு தான். தான்ற அகங்காரம், அதனால தான் அழிஞ்சாங்க. டிஎம்கே அழிஞ்சாங்க, ஏடிஎம்கே அழிஞ்சாங்க. இதுதான் உண்மை. உன்னோட அகங்காரம் எங்கேருந்து வரும்? அதை தான் இப்போ இருக்கிற சிஎம் எங்கள் தலைவர் சொன்னார், டிவிகே தலைவர் சொன்னார், ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடிடலான்னு மட்டும் பார்க்காதீங்க. அந்த நினப்பு மனசில் இருந்தால் இப்போவே எரேஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்லியிருக்காரு. அந்த தைரியம் வேண்டும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், ₹1 நான் திருட மாட்டேன், மொத்தமாக நான் சொல்லியிருக்காரு விஜய். திருடன்னு எனக்கு அவசியமே கிடையாது. உங்கள் காசுலேருந்து எடுத்து திருடி நான் சாப்பிடணும் அவசியமே கிடையாது. உங்கள் ₹1 எடுத்து நான் சாப்பிடணும் எனக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். ஏழ்மையான வீட்டில் பிறந்தவர் தான் சொல்லிடு, அவரே சொல்லிட்டு மேலே வந்திருக்காரு. ஸோ எல்லாமே உழைப்பு தான். ஸோ அதனால் வந்துட்டு மக்களே, ஏடிஎம்கே கண்டிப்பாக பிளவுபட்டுடுச்சு. 2ஆக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மேபி அந்த எம்எல்ஏக்கள் வந்தால் டிவிக்கு பக்கம் சேர்ந்தா ரொம்ப நல்லது. ஏடிஎம்கே உடையிறது தான். இன்னைக்கு நம்ம சட்டசபையிலே பார்த்துட்டோம். எடப்பாடி கூட யாருமே வரல. சொற்பமான 4-5 பேர் தான் எம்எல்ஏக்கள் வந்தாங்க. வீடியோ லைவாக நானும் பார்த்தேன். பட் ஆனால் மற்ற யாருமே வரல. இது ரொம்ப ஒஸ்டான விஷயம். ஏடிஎம்கே வந்து அழியும் காலம். அது எப்படி மறுபடியும் கொண்டு வருவாங்கன்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம், மீட்டெடுப்பு பார்ப்போம். இந்த பக்கம் டிஎம்கே எதிர்கட்சி, அவங்களும் பெருசாக ஒன்றும் யாரும் கூட்டமாலாம் வரல. முகம் சோர்ந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்தார். ஸ்டாலின் இல்லாமல் டிஎம்கே வர்றதுன்றது கொஞ்சம் ஓகே தான் இருந்தது. அவர் வந்தாருன்னா வேறு விஷயம். ஒரு மூஞ்சி, அந்த ஒரு ஃபேஸ், அந்த நம்ம டிவிகேக்கு விஜய் அண்ணா தான். சிஎம் வந்தால் தான் வந்து ஒரு கெத்து.
டிஎம்கேக்கு ஸ்டாலின் வந்ததா ஒரு கெத்து, ஏடிஎம்கேக்கு நம்ம பழனிசாமி வந்ததா ஒரு கெத்து. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க ஃபேஸ், அந்த ஃபேஸ் தான் வந்து எல்லாருக்கும் எல்லா மூஞ்சிக்கும் எல்லாருக்கும் கண்ணில் ஞாபகம் இருக்கும், மைண்டில் ஞாபகம். அவங்க வந்ததா ஒரு கெத்து. இவங்க எல்லாருமே யாருமே ஒன்றா வரல. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்துட்டாரு, டிவிக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் வந்தவங்கள அவங்க ஆட்கள் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஏடிஎம்கே பொருளாளர் வந்தார், பழனிசாமி வந்தார். அவர் கூட கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, அசம்பிள் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலுமணி வந்தார். எல்லாம் பண்ணி கூட்ட மாதிரி ஒன்றா சேர்ந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ அமைதியாக அவங்கவுங்க பதிவு இருக்கிறாங்க. இனிமேல் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஆனால் உறுதி, டிஎம்கே அவுட்டு, ஏடிஎம்கே அவுட்டு, உடைய போகிறது நிஜம். அந்த உடைஞ்ச எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் டிவிகளை சேர்ந்தாங்கன்னா நல்ல விஷயம். நம்ம தலைவருக்கு நல்லாட்சி பண்ணுறதுக்கு, மக்களாட்சி பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை